உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தை மகளே வருக என்று நாம் அனைவரும் இருகை நீட்டி வரவேற்கின்ற திருநாள் இன்றைக்கு. தை திருநாள், தை பொங்கல் திருநாள், இப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்த்தலாம், வணங்கலாம், வரவேற்கலாம். தை மகளுக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு? தமிழின் மாதங்கள் 12 இருந்தாலும் தை மகளுக்கு மட்டும் ஏன் இப்படியான கொண்டாட்டம்? அதுதான் ஒரு கேள்வி. இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அத்தனை பேரும் கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா ஐயா? உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா அம்மா? அண்ணா உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா? அக்கா உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா? தங்கச்சி உங்கள் வீட்டில் பால் பொங்கியாச்சா? தம்பி உங்கள் வீட்டில் பால் பொங்கியாச்சா? இப்படி உற்றார் உறவினர்களை மட்டுமல்லாமல் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடமும் அன்பாக கேட்கின்ற ஒரு திருநாள் இந்த தை திருநாள் என்பதுதான் இன்றைய நாளின் சிறப்பு. தைமகளே வருக என்று ஏன் சொல்கிறோம்? முன்னால் இருக்கின்ற ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இது எல்லாமே கூதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூதிர் காலம்னா மழை, புயல், பனி இவற்றால் இலைகள் உதிர்கின்ற ஒரு காலம். பனியால் உயிர் பெருக்கம் இல்லாமல் சுருங்கி இருக்கின்ற ஒரு காலம். அந்த காலம் நகர்ந்து போய் இன்றைக்கு தை திருநாள் முதல் நாளில் சூரிய வெப்பத்தை தை மகள் அள்ளி கொண்டு வருகிறாள். சூரியனின் கதிர்களை தன்னுடைய கரங்களில் தூக்கி கொண்டு வந்து நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவள் சேர்க்கிறாள். சூரிய வெப்பம் எப்போதுமே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு பெரும் ஒளி என்பதனால்தான் தைமகளை நாம் தைமகளே வருக என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை தவிர இன்றைக்கு தை பொங்கல் திருநாள். உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் ஊர்கூடி தேர் இழுப்பதை போல் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி கழிக்கின்ற ஒரு திருநாள். பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது, பால் பொங்கும் போது குலவை இட்டு இந்த உலகம் சிறக்கட்டும், ஊர் சிறக்கட்டும், மண் சிறக்கட்டும், விண் சிறக்கட்டும், உயிர்கள் சிறக்கட்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரு பெருநாளாக இது அமைந்திருக்கின்றது. இந்த நாள் இவ்வளவு மட்டும்தானா என்றால் இல்லை. காலம் காலமாக நம்முடைய சங்க இலக்கியத்தின் பரப்பில் பார்த்தாலும் கூட ஐங்குறுநூறு, புறநானூறு, கலித்தொகை இப்படியாக எல்லா இலக்கியங்களிலும் பொங்கலின் சிறப்பு கொண்டாடப்பட்டிருக்கிறது. பொங்கல் ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றால் அது உழைப்பாளர்களின் தினம் என்பதனால். உழைப்பாளர்கள் தினம் என்பது ஆங்கில நாளேட்டின்படி பொதுவாக மே 1 என்று சொல்லுவார்கள். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த உழைப்பாளர் தினம் என்பது உழைப்பின் பெருமையை, உழைப்பாளரின் பெருமையை கொண்டாடுவது. 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த உழைப்பாளர் தினம் என்கின்ற அந்த வகைமை ஏற்படுத்தப்பட்டது பொது உடைமைவாதிகளால். உழைப்பதற்கு 8 மணி நேரம், ஓய்வுக்கு 8 மணி நேரம், உறக்கத்திற்கு 8 மணி நேரம் என்பதாக காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றவர்கள் இந்த சித்தாந்தத்தை உருவாக்கினார்கள். நம்முடைய இந்தியாவில் மே 1 உழைப்பாளர் தினம் என்பது முதலாக தமிழகத்தில்தான் கொண்டாடப்பட்டது என்பது தமிழர்களுக்கான ஒரு சிறப்பு. சென்னையில் இருக்கின்ற மெரினா கடற்கரையில் சிங்கார வேலனார் தலைமையிலும், திருவான்மையூரில் இருக்கின்ற கடற்கரையில் சுப்பிரமணிய சிவா அவர்களின் தலைமையிலும் இந்த மே 1 உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது 1923ஆம் ஆண்டில். ஆனால் இதற்கும் முன்னதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே பொங்கல் தினத்தை உழைப்பாளர் தினம் என்று அனுசரித்து கொண்டாடி ஊர்கூடி மகிழ்ந்த ஒரு நாள் தான் இந்த தை திருநாள், தைப்பொங்கல் திருநாள். அதனால்தான் தைமகளே வருக என்று நாம் கொண்டாடி கழிக்கின்றோம். இந்த தைமகள் என்பவள் எப்படி சிறப்பானவள்? அவள் சின்னஞ்சிறுமி. ஏனென்றால் அந்த பனிக்காலம் முடிந்து வருகின்ற சூரியனின் கதிர்களை சுமந்து வருகின்ற ஒரு பாவாடை சட்டை சிறுமி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறுமி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் உயிர்ப்பை கொடுக்கிறாள், சந்தோஷத்தை கொடுக்கிறாள். எப்படி? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. தை திருநாளின் முதல் நாளான இன்றைக்கு பொங்கலை கொண்டாடுகிறோம். ஆனால் போகி என்று ஒரு நாள் இருக்கிறது அல்லவா? அது என்றைக்கு என்றால் நேற்று, மார்கழியின் நிறைவு நாளை போகி என்று கொண்டாடுகிறோம். போகி என்றால் என்ன? போக்கி என்பதன் மருவுதான் போகி. எதை போக்க வேண்டும், எதை போக்குகிறோம், எதை போக்கி நம்முடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற, இல்லத்தில் இருக்கின்ற அழுக்குகளை போக்கி, அடைசல்களை போக்கி, குப்பைகளை போக்கி, கூளங்களை போக்கி என்று இருக்கின்ற எல்லா
குப்பைகளையும் போக்குகின்ற ஒரு நாள் தான் போகி என்பதாக மருவி நிற்கிறது. இல்லத்தில் இருக்கின்ற அழுக்குகளை மட்டுமா போக்க வேண்டும் போகி அன்றைக்கு? உள்ளமும் மிக முக்கியம் அல்லவா? அப்படி என்றால் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள், உள்ளத்தில் இருக்கின்ற அடைசல்கள், உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்காறுகள், உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமைகள் எல்லாவற்றையும் போக்குகின்ற ஒரு நாள் தான் போகி என்பதாக நம்முடைய தமிழர் இனம் மிகச் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறது. மறுநாள் பொங்கலுக்காக இல்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி வெள்ளை அடித்து இதற்கு மேல் எங்களுக்கு களங்கங்கள் வேண்டாம், கரைகள் வேண்டாம் என்பதாக ஒரு தினத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். அதுவும் எப்போது? காலமாக சங்க இலக்கிய காலத்திலேயே, அதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் மரபில் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு தைப்பொங்கல் திருநாள் என்று சொல்கிறோம் அல்லவா? நம்முடைய தை மகள் நமக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு திருநாள் தான் இந்த தைப்பொங்கல் திருநாள். இதனுடைய சிறப்பு என்ன? எல்லா நாளையும் போல் தை திருநாள், தைப்பொங்கல் திருநாளும் மற்றொரு நாளே என்று நாம் கடந்து விட முடியுமா? இல்லை. உழைத்து களைத்த விவசாயிகள் இருக்கிறார்கள் அல்லவா? உழைத்து களைத்த அந்த வேளாண்மையாளர்கள் யோசித்து பாருங்கள். ஆடியில் விதை விதைத்து, ஐப்பசி கார்த்திகையில் களை எடுத்து, மார்கழியில் அறுவடை செய்து, வயல் களத்திலிருந்து வீட்டின் நெற்களஞ்சியத்திற்கு தானியங்களை, நெற்பயிரை, காய்கறியை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு திருநாளை உழைப்பாளர் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த வேளாண்மையாளர்களுக்கு உதவி செய்த சூரியனுக்கும் அந்த கால்நடைகளுக்கும் நன்றி கூறி தமிழர்கள் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு தினம்தான் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து வருகின்றது மாட்டுப்பொங்கல். விலங்கினத்துக்கென்று, ஆணிரைக்கென்று ஒரு திருநாளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பெருமை நம்முடைய தமிழர் இனத்துக்கு மட்டுமே உண்டு. ஏனென்றால் இந்த ஆணிரைகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறக்காது. வேளாண்மையாளர்கள் தருகின்ற செந்நெல்லும் ஆணிரைகள் தருகின்ற பாலும் இல்லை என்றால் இறைவன் கூட பசியோடு இருக்கக்கூடும் என்கின்ற அந்த உணர்வில்தான் நம்முடைய தமிழர்கள் இந்த இரண்டு பேருக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாளாக தைத்திருநாளையும் மறுநாள் வருகின்ற மாட்டுப் பொங்கலையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த மிகப்பெரிய வீர விளையாட்டு நடக்கின்றது. இதை பற்றிய காட்சிகள் எல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. அந்த ஜல்லிக்கட்டு களத்தின் வாடி வாசலை திறந்து அந்த காளைகள் பாய்ந்து சீறி வரும்போது அதனுடைய கொம்புகளில் கட்டப்பட்டிருக்கின்ற சல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பொற்கிழியை எடுக்கின்ற வீரனுக்குத்தான் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்த அந்த வீர வரலாறு நம்முடைய தமிழ் இனத்துக்கே உரியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மறுநாள் வருகின்ற காணும் பொங்கல் கணுப்பொங்கல் என்றும் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஊரில் இருக்கின்ற அத்தனை பெருமக்கள் எல்லோரையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றது தமிழர் இனம். அதை தவிர கணுப்பிடி என்று காணும் பொங்கல் அன்றைக்கு கொண்டாடுவார்கள். கணுப்பிடி என்பது தன்னுடைய சகோதரர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரிமார்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கின்ற திருவிழாதான் கணுப்பிடி திருவிழா என்பதாக இருக்கிறது. அப்படியாக தைமகள் வருகிறாள், இத்தனை கொண்டாட்டங்களோடு சேர்த்து வருகிறாள். இத்தனை கொண்டாட்டங்களாக நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்கின்ற வாழ்த்தோடு வருகிறாள். தைமகள் வெறுமே நிலமகள் மட்டுமல்ல, அவள் வெறும் மாத மகள் மட்டுமல்ல, வெறும் நாள் மட்டுமல்ல, பனியால் கூம்பி கிடந்த உள்ளங்களை, பனியால் சுருண்டு கிடந்த இல்லங்களை சூரிய வெப்பத்தின் மூலமாக உணர்வேற்றி, உணர்ச்சியேற்றி, உயிரேற்றி நம்முடைய வாழ்க்கை இன்னமும் வெளிச்சமாக மாற்றுவதற்குரிய அந்த கருவியாக, கருதுகோளாக தைமகள் என்கின்ற அந்த சின்ன பெண் ஓடி வருகிறாள். நம்முடைய எல்லார் வீட்டிலும் அவள் வந்து நிறையட்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் பெருகட்டும். எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பால் பெருகட்டும். மீண்டும் தமிழர் இனம் அனைத்துக்கும், உலகத்தில் இருக்கின்ற மனித குலம் அனைத்துக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகின்ற உயிரினங்கள் அனைத்துக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூவி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.